ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷிஃபா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரான் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க சிம்பிள் பொருளை வச்சு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி எறா 1/2 கிலோ எறா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த எறா ஃப்ரைக்கு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது நான் 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது சின்ன ஸ்பூன் தான், அதனால் நான் இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நிறைய போட்டோன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஒட்டிக்கும் கடாயில், அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது போட்டாச்சு எல்லாமே. இப்போ நல்லா இந்த மசாலாலாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த எறா ஃபுல்லாக படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 15 மினிட்ஸ் ஊற விட்டுடலாம். ஊற விட்டதுக்கப்புறம் நம்ம அப்புறம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இது 15 மினிட்ஸ் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் அந்த எறா ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டேன் நான். இப்போ அதில் லைட்டாக கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், வாசனை, அதனால் சேர்த்துருக்கேன் நான். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் சோம்பும் பொரிஞ்சு அடங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த எறாவை சேர்த்துக்கலாம். எறாக்கு நிறைய எண்ணெய் தேவையில்லை, ஏன்னா இதிலே தண்ணி மாதிரி வரும், அதிலே ஃப்ரை ஆகிடும். எறா கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும். எறாலாம் போட்டுட்டோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். கம்மியாக இருந்தாக்கா வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எறாலாம் சுருண்டுச்சு பாருங்கள். சுருண்டு இதுலேருந்து தண்ணி வருது பாருங்கள் லைட்டாக. இப்போ இந்த தண்ணியிலே இது வெந்துடும். நம்ம இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எறாலாம் வெந்திருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஓப்பன் பண்ணோடனே ஸ்மெல் சும்மா அட்டகாசமாக இருக்குது. இதிலே நம்ம சாப்பாடு கூட கிளறி பசங்களுக்கு கொடுக்கலாம் லஞ்ச் பாக்ஸில், அதுவும் சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சூப்பராக. பாருங்கள் எறாலாம் நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் இதுவாக இருக்குது. இந்த எறா ஓவராகவும் குக் பண்ணக்கூடாது, ரொம்பவும் குக் பண்ணால் கொஞ்சம் லப்பர் மாதிரி ஆகிடும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும், இது ரெடி ஆகிடும். ப்ரான் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நாங்கள் இது சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.